வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது, பொறாமை. ஆனா இத பத்தி நம்ம சும்மா பேச போறதில்ல. ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு நூலை வச்சு தான் இதை அலசி ஆராய போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட இருக்கிற செல்வம், உங்க நல்ல குணம், ஏன் உங்க குடும்பத்தையே அழிக்கிற சக்திய ஒரே ஒரு உணர்ச்சிக்கு இருக்க முடியுமா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? அது என்னவா இருக்கும்? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விக்கான பதில தேடி நம்ம 2000 வருஷம் பின்னாடி போக போறோம். நம்மளோட வழிகாட்டி யாருன்னு தெரியுமா? திருக்குறள். இது ஏதோ ஒரு பழைய புத்தகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மனுஷங்க சந்திக்கிற இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு காலத்தால அழியாத ஒரு வழிகாட்டி இது. சரி, பகுதிக்குள்ள போலாம். இதுக்கு தலைப்பே இதயத்தில் ஒரு விஷம் தான் வச்சிருக்கோம். ஏன்னா திருக்குறள் பொறாமையா அப்படிதான் பாக்குது. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பொறாமைங்கிறது அப்பப்போ வந்துட்டு போற ஒரு சாதாரண ஃபீலிங் கிடையாது. அது ஒரு மனுஷனோட குணத்தையே அரிச்சு தின்ற ஒரு பெரிய குறைபாடு, ஒரு ஆழமான பிழைன்னு சொல்றாரு. அப்போ வள்ளுவர் இதை எப்படி வரையறுக்கிறான்? வாங்க பார்க்கலாம். இங்க வள்ளுவர் முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. அழுக்காராமை. நல்லா கவனிங்க. இது அழுக்காறு இல்ல, அழுக்காராமை. அதாவது பொறாமைப்படுறத பத்தி பேசல, பொறாமைப்படாம இருக்கிறத பத்தி பேசுறாரு. ஒரு மனுஷன் அடையக்கூடிய பெரிய நற்குணமே இந்த பொறாமை இல்லாம இருக்கிறதான் திருக்குறள் சொல்லுது. இந்த குறளை பாருங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது ஒருத்தன் தன் மனசுல பொறாமைங்கிற குணமே இல்லாம இருக்கிறத தன்னோட வாழ்க்கையோட ஒழுக்கமாவே வச்சுக்கணும்னு சொல்றாரு. மத்த எல்லா நல்ல குணங்களை விடவும் இதுதான் பெருசுங்கிறது தான் இதோட அர்த்தம். பொறாமைங்கிறது சும்மா மனசுல தோன்றி மறையற ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு நச்சு சுழற்சி. படிப்படியா நம்மள அழிவுக்கு கொண்டு போற ஒரு ப்ராசஸ். அந்த சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தாங்க. ஸ்டெப் 1 மனசுல பொறாமைங்கிற விதை விழுது. ஸ்டெப் 2 அந்த விதை முளைச்சதும் நல்லது செய்யணும்னு தோணவே தோணாது. அந்த எண்ணமே செத்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன? ஸ்டெப் 3 நம்ம ஒழுக்கமும் சரி, நம்ம செல்வமும் சரி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கடைசியா ஸ்டெப் 4 முழுமையான அழிவு தான் மிஞ்சும். இதே விஷயத்தை தான் வள்ளுவர் இந்த குறள்ல ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. பொறாமப்பட்டா என்ன மாதிரியான பேரழிவு வரும்னு தெரிஞ்சவங்க அந்த தப்பான வழியில போகவே மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பொறாம நல்லது செய்ய விடாம தடுக்கிற ஒரு பெரிய தடைகள். சரி, அடுத்ததா பொறாமைக்கு நாம கொடுக்க வேண்டிய விலை என்ன? அதனால வர்ற கான்கிரீட்டான இழப்புகள் என்னன்னு பார்க்கலாம். இங்க வள்ளுவர் பயன்படுத்துற வார்த்தைய பாருங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவர் பொறாமைய ஒரு குணம்னு சொல்லல, அது ஒரு பாவின்னு சொல்றாரு. பாவி. யோசிச்சு பாருங்க, நமக்குள்ளேயே இருந்து நமக்கே எதிரா வேலை செய்யற ஒரு வில்லன் மாதிரி. திருக்குறள்ல ஒரு அட்டகாசமான உருவகம் இருக்கு. செல்வத்துக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க, அவங்க பேரு செய்யவள். துன்பத்துக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க, அவங்க பேரு தௌவை. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. யாரு மனசுல பொறாமை இருக்கோ அவங்கள விட்டு செல்வத்தோட தெய்வமான செய்யவள் விலகி போயிடுவாங்களாம். போறத மட்டும் இல்ல, தன் தங்கச்சியான துன்பத்தோட தெய்வம் கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்களாம். அப்பப்பா, இதை விட ஒரு பெரிய வார்னிங் இருக்க முடியுமா? அப்போ இதோட மொத்த விளைவு என்ன? நம்மளோட சொத்து அழியுது, நம்ம நல்ல குணம் காணாம போகுது, நம்மள துன்பம் வந்து சூழ்ந்துக்குது. கடைசியா இந்த அழிவு நம்மளோட மட்டும் நிக்காம நம்ம முழு குடும்பத்தையுமே பாதிக்குது. இந்த குறள்ல அந்த விளைவோட கடுமைய பாருங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது கிடைக்கிறத பார்த்து யார் பொறாமப்படுறாங்களோ அவங்களோட குடும்பம் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் கூட வழி இல்லாம அழிஞ்சு போகும்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார் வள்ளுவர். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது வெறும் எச்சரிக்கையோட முடியல. நாம யோசிச்ச ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடம் இது. ஆனா இங்க திருக்குறள் ஒரு ஆச்சரியமான, கொஞ்சம் முரண்பாடான ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி வைக்குது. இந்த குறளை கேளுங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது சில சமயம் பாத்தீங்கன்னா பொறாம பிடிச்சவன் ரொம்ப வசதியா இருப்பான், ஆனா நேர்மையான நல்ல மனசுக்காரன் கஷ்டப்படுவான். இதை நாம யோசிச்சு பார்க்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ எதுதான் உண்மையான வெற்றி, எது உண்மையான செல்வம்? இந்த ஒரு சிக்கலான கேள்விக்கு திருக்குறள் ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லுது. பொறாமப்படுறது மூலமா யாருமே நிலைச்சு நிக்கிற ஒரு பெரிய இடத்தையோ உண்மையான பெருமையையோ அடைஞ்சதா சரித்திரமே இல்ல. அதனால கடைசியா அந்த கேள்வி உங்களுக்காக தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த ஞானம் இன்னைக்கும் நம்மள ஒரு கேள்வி கேக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு செல்வத்தை உருவாக்க பாக்குறீங்க? பொறாமையால கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு கரைஞ்சு போற ஒரு போலியான செல்வத்தியா, இல்ல நல்ல குணத்தால நிலைச்சு நிக்கிற ஒரு உண்மையான செல்வத்தியா? முடிவு உங்க கையில தான்.